ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான இஞ்சி மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்போ அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் இப்போ நமக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற மெத்தடில் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி இப்போ இதோட தோலை நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணும்போதே ஈஸியாக அதோட தோல் வந்துடும். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அளந்து பார்க்குறப்போ ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி கிட்டத்தட்ட 3/4 கப் இருக்கும். கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதிலேருந்து பாதியை நம்ம வந்து நல்லா வடிகட்டி சேர்க்க போகிறோம். இதை வந்து அப்படியே சேர்க்குறதுனால ஓகே தான். ஆனால் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நாராக இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து பாதி மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க. எல்லா ஜூஸுமே கீழே வந்துடணும். இந்த மாதிரி எல்லா ஜூஸையுமே இதுலேருந்து எடுத்துட்டேன். மீதி வடிகட்டாமல் நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே அந்த பேனில் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 100 கிராம் இஞ்சிக்கு 300 கிராம் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். சர்க்கரை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஆனால் இஞ்சியோட இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 300 கிராம் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். இது வந்து 1.5 கப் சர்க்கரை. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை சூடு பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து இஞ்சியோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்க்கரை எல்லாம் உருகி கொஞ்சம் அப்படியே நல்ல பபுளாக வரும். நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் பபுளாக வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அது கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பபுள்ஸ் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய், 1/2 டீஸ்பூன் நெய் போல் தான் வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பபுள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாக வந்திருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து பக்கத்துலேயே ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம உள்ளே சேர்த்துட்டு எடுக்கிறப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வருது. கரைஞ்சி போகலை. கையில் வந்து அப்படியே அந்த பால் மாதிரி பண்ணுறதுக்கு நமக்கு வருது. ரொம்ப ஹார்டாகிடக்கூடாது, இதை விட சாஃப்டாகவும் வரக்கூடாது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தை நெய் தடவி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே மாற்றிடலாம். மாற்றிட்டு இது வந்து உடனே செட் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் கூட நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்படி உடைக்கும் போது ஈஸியாக வந்துடும். நான் வந்து இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வந்து இது வாயில் வச்சு கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம இந்த பதத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி திருன்னு வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா நமக்கு வந்து வாயில் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஸ்மூத்தான கரெக்டான பதத்தில் இருக்கும். டடா, நம்மளோட இஞ்சி மிட்டாய் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.